சொல்றாரு, அந்த கருத்தை மட்டும் சொல்றேன். என்ன குரல்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சு வைங்க. நான் சாருக்கு அப்புறம் கேட்டுக்கிறேன் யார் சொன்னா அப்படின்னு. அது ஒரு டாஸ்க். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் உண்டு. நான் சொல்ற அர்த்தத்துடைய குரல் எந்த குரல் எந்த அதிகாரத்தில் இருக்குன்னு யாரு கண்டுபிடிச்சு முதல்ல சாரு என்ன சொல்றீங்களோ அவங்களுக்கு எங்க இயக்கம் சார்பா ஒரு பரிசு ஒன்று கொடுப்பேன். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, ஒரு மதுவுக்கோ போதைக்கோ ஒருத்தன் அடிமையாயிட்டான்னா அவனை மீட்டெடுக்கிறது தண்ணிக்குள்ள, ஒரு கடலுக்குள்ள, ஒரு ஆத்துக்குள்ள தீப்பந்தத்தை எடுத்துன்னு போயிட்டு ஒரு பொருளை தேடுற மாதிரின்றது. கடலுக்குள்ள, ஆத்துக்குள்ள, தண்ணிக்குள்ள தீப்பந்தத்தை எடுத்துன்னு போய் ஒரு பொருளை தேட முடியுமா? அது எவ்வளவு முடியாத காரியம். அந்த மாதிரி ஒரு முடியாத காரியம் ஒரு போதைப் பொருள் அடிமையானவனை மீட்டெடுக்கிறதுன்றது. அப்ப போதைப் பொருளுக்கு அடிமையானவனை மீட்டெடுக்கிறது எவ்வளவு கடினமான வேலைன்றத 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வள்ளுவர் எழுதியிருக்காரு. அது எந்த அதிகாரத்துல இருக்கு, வணக்கம் நண்பர்களே. குறளோட நம்பர் என்னன்றதை நீங்க யார் இந்த திருக்குறள் நறுக்குறை அந்த பேரை நான் கேட்டுப்பேன். உரையாசிரியர் முனைவர் சு மீனாட்சி சுந்தரம், பெரியகுளம் அரசு உயர்நிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர். இன்றைய அதிகாரம் 55 செங்கோன்மை. ஓர்ந்து கண்ணோடாது இழை புரிந்து யார் மாற்றும் சேர்ந்து செய்வாக்கிய முறை. நடுநிலை சமநீதி நல்லாட்சி. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் கொடி. மழை போல மக்களை காத்தல். அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். அறவாழ்விற்கு அடிப்படை அற அரசு. குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நீக்கும் உலகு. நல்லாட்சியை மக்கள் போற்றுவர். இயல்பொலி கோலோச்சும் மாநில மன்னன். நாட்ட பெயலும் விலையிலும் தொக்கு. நல்லாட்சியில் மழை வளம் உண்டு. வேலிந்து வெண்டி தருவது மன்னவன் கோலதும் கோடாதேன். வெற்றி கொடுப்பது செங்கோல். இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டாசையும். முறை தவறா செங்கோன்மை பாதுகாக்கும். என்பதைத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதால் தானே கெடும். அறிவான் அறநெறி தவறி ஆள்வோர். குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவந்து வேந்தன் தொழில். குற்றத்தாரை தண்டிப்பது பாதுகாப்பாகும். கொலையிற் கொடியாரை வேந்தெடுத்தல் பைங்குள் களை கட்டு அதனோடு நேர். தண்டனை கொடு கொலை கடும் குற்றம் புரிந்தார்க்கு. திருக்குறளை படியுங்கள், குறள் படி நடுங்கள், வாழ்க்கை வளப்படும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.